ஹலோ விவாஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இன்றைக்கான மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் அடுத்த எக்ஸாம்பிள் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 2.10 கன்வெர்ட் த கிவன் டெசிமல்ஸ் டு பர்சன்டேஜ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டெசிமல்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. டெசிமல் நம்பரை பர்சன்டேஜாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படியே தமிழ் கொஷின் வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவீதமாக மாற்றவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0.85. ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பர்சன்டேஜாக மாற்றுங்க, அதாவது சதவீதமாக மாற்றுங்கன்னு சொன்னாங்கன்னா இன்ட்டு 100ன்னு போட்டுறணும். பர்சன்டேஜை வேறு ஏதாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 100ன்னு வந்து போட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ பர்சன்டேஜாக மாற்ற சொல்லி தானே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 0.85 இன்ட்டு 100 நமக்கு பர்சன்டேஜாக தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 100ஆல் பெருக்கிடணும். சரிங்க, இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நமக்கு புள்ளி இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோஸ்க்கு இந்த 2 டிஜிட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், நமக்கான மதிப்பு 85% நம்ம எழுதிடலாமா? அவ்வளோதாங்க. அடுத்தது 0.05 இருக்கா, 0.05 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக தான் 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இந்த 2 ஜீரோஸ்க்கும் இந்த 2 டிஜிட் என்ன ஆயிரும், அந்த டெசிமல் கேன்சல் ஆயிருமா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5%. பிகாஸ் இந்த 1 2 2 டெசிமலுக்கு வந்து என்ன ஆயிடுது, இந்த 2 ஜீரோஸ் வந்து சரியாக போயிடுது. ஓகேங்க. அடுத்தது பாருங்கள், 0.3 பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 0.3 இன்ட்டு 100னா இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு டெசிமல் சரியாக போயிடுச்சு. அப்போ நமக்கு என்னது, ஒரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கா, ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து சரியாக போய் இது நமக்கு 3ன்னு கிடைக்குது. அப்போ மிச்சம் நம்மள்கிட்ட 10 இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, 30%. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து பாருங்கள், 0.025 பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்களா. அப்போ இன்ட்டு 100 போடலாம். 1 2 3 3 டிஜிட்டுக்கு முன்னாடி நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்மக்கிட்ட எத்தனை தான் இருக்குது, 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போது 1 2ன்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல டெசிமல் பின்னாடி தள்ளி வருங்களா. அப்போது 2.5% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய டெசிமல் வேல்யூ அப்படியே மாறி இங்கே வந்துடும் உங்களுக்கு 2 டிஜிட் தள்ளி. அதே போல் இங்கே இருக்கிறது 2 டிஜிட் தள்ளி பின்னாடி வரும். அப்போ 5 பாயிண்ட்டுன்னு பின்னாடி வந்தால் நமக்கு அது பெருசாக தேவையே இல்லை, 5ன்னு எழுதுகிறோம். அடுத்து இது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டிஜிட் தானே நமக்கு பின்னாடி வரப்போகுது. அப்போது இன்னொரு 0 இருக்கனால என்ன பண்ணுறோம், 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 2 பிளேஸ்க்கு தள்ளி 2.5 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட நமக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கான லாஸ்ட் சப்டிவிஷன் 2.25 பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது 2.25 இன்ட்டு 100. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நம்மக்கிட்ட 2 ஜீரோ இருக்குது, இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமல் வேல்யூ இருக்குது. அப்போ 2 ஜீரோவுக்கும் இந்த 2 டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நமக்கு சரியாக போயிடுச்சுங்களா. அப்போ என்னங்க வரும், 225%. ஸோ 2 ஜீரோக்கும் இந்த 2 இடத்துக்கும் சரியாக போயிடுச்சு. அடுத்த எக்ஸாம்பிள், கன்வெர்ட் த கிவன் பர்சன்டேஜ் டு டெசிமல். ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்க வேல்யூவை டெசிமலாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட சதவீதத்தை தசம எண்களாக மாற்றவும். ஸோ சதவீதத்தை வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலே நான் என்ன தான் சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 100ன்னு கண்ணை மூடிட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கேனா. சரிங்க, இதை உட்காந்து நீங்கள் அடித்து கொடுத்துட்ருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது 58/100 2 ஜீரோ இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ என்னங்க பண்ணுவோம், அப்போ 58 இருக்குது, 1 2 ஸ்தானம் 2 பிளேஸுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா முடிஞ்சுன்னு சொன்னோன்னா அவ்வளோதாங்க, டெசிமல் வேல்யூ வந்துருச்சு. இதை நீங்கள் அடித்து கொடுத்து கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 0.58 தான் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? பர்சன்டேஜ் எப்படி டெசிமலாக மாற்றணும், டெசிமல் எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும்னு புரிஞ்சு, அதை தசம எண் எப்படி சதவீதமாகவும் சதவீதத்தை எப்படி தசம எண்ணாகவும் மாற்றணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அடுத்த சம்ஸ் வந்து பாருங்கள், 8% நம்ம டெசிமலாக மாற்றணுமா. அப்போ 8/100 போட்டுக்கிறோம். இங்கே என்னங்க பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி, அதாவது 2 பிளேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம கண்டிப்பாக புள்ளி வச்சு ஆகணும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி ஒரு 0 வந்து நம்மளாக சேர்த்துக்கணும். அப்போ 1 2 2 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சாச்சு. 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சனால இங்கே என்னதுங்க, முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. அடுத்து 30% தசம எண்ணாக மாற்றணும், 30% டெசிமலாக மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவாங்க. நான் என்னங்க பண்ணட்டும், இல்லை அப்படியே கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க. 2 பிளேஸுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் இல்லைங்களா. அப்போ ஒரு பிளேஸ் 2 பிளேஸ், இந்த 3க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், புள்ளி வைக்கிறனால இங்கே இதுக்கு முன்னாடி 0 போடும், பின்னாடி 30ன்னு விட்டுருங்க. அப்போ டெசிமலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜீரோஸ்க்கு நமக்கு பெருசாக வேல்யூ கிடையாது. அப்போ 0.3 அவ்வளோதான். இது அடிக்கவா செய்யவா அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. மைண்ட் கால்குலேஷன் போட்டிங்கனாலே ஈஸியாக முடிஞ்சிடும்.
அடுத்தது 120%னா 120 டிவைடட் பை 100. நீங்கள் வந்து இப்படி அடித்து கொடுக்கறதுனாலும் ஓகே தான், இல்லை ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா 12/10 இருக்கும். அப்போ ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணுமா, அப்போ 1.2 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. அடுத்துங்க 1.25 டிவைடட் பை 100. இங்கே ஆல்ரெடி நமக்கு டெசிமலில் தாங்க இருக்குது. எப்படிங்க இதை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி தள்ளி இருந்தாலோ 10 டிஜிட் முன்னாடி தள்ளி இருந்தாலோ அது நம்ம பிரச்சனை இல்லை. எங்கே இருக்கோ அதுலேருந்து முன்னாடி ஒரு 2 பிளேஸை நம்ம தள்ள போகிறோம். அப்போ 1, 2, 5னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தானே நமக்கு புள்ளி இருந்துச்சு. இங்கேருந்து 2 பிளேஸ் முன்னாடி தள்ளணுமா, அப்போ 1, 2 ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னாடி தான் இந்த 0 அந்த பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகும். இங்கே 2க்கு முன்னாடி இருந்தது 1, 0 அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ்க்கு முன்னாடி வருது. ஏங்க 0 போடுறீங்க அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல பிளேஸில் வேல்யூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 0 போட்டு தான் நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், டேலி பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே 8/100லேயே நம்ம என்னங்க பண்ணோம், நமக்கு 2 பிளேஸுக்கு முன்னாடி புள்ளி வரணும். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பிளேஸ் தான் இருந்துச்சு. இன்னொரு பிளேஸ் என்ன பண்ணியிருக்கோம், 0ன்னு போட்டு சேர்த்துருக்கோம். டெசிமலோட கண்டிஷனே இதுதான். ஓகேங்களா. அவ்வளோதான். அப்போ 0 பாயிண்ட் புள்ளிக்கு முன்னாடி என்ன வைக்கணும், கண்டிப்பாக 0 வந்து இருக்கணும். அப்போ 0.0125. ஓகேங்களா. ஸோ முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ டெசிமல் இதிலலாம் வந்து கன்ஃபியூஸே ஆகக்கூடாதுங்க. ரொம்ப சிம்பிளானது தான் இதெல்லாமே. நம்ம ஸ்கூலில் இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கக்கூடிய விஷயம். அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் சம். என்னங்க அவ்வளோதான கிளாஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டெசிமலில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். மலர் பாட் 1.75 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஃப்ரம் அ ரோல் ஆஃப் 25 மீட்டர். எக்ஸ்பிரஸ் த ஃபேப்ரிக் பாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக. ஸோ மலர் வந்து 25 மீட்டர் துணி சுத்தில் இருந்து 1.75 மீட்டர் துணி சுத்தை மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ரோலோட மொத்த அளவு 25 மீட்டருங்க. அதில் இருந்து மலர் வாங்கினது இவ்வளோ தான். அப்போ அந்த இவங்க வாங்கினதுக்கான சதவீதம் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், மொத்தம் அப்படிங்கிறத கீழே போடுவோம், நமக்கானது அப்படிங்கிறத நம்ம மேலே போடுவோம் இல்லைங்களா. சரி, இதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், × 100 அப்படின்னு போட்டுருவோமா. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், 125 is 25, 425 is 100. இப்போது 1.75ங்கிறத மறந்துடுங்க. 175ன்னு எடுத்து மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. 175 4யும் பெருக்குவோம். 4 5s are 20, மிச்சம் 2 இருக்குது. 4 7s are 28 + 2 30ங்களா. 0 போட்டு 3 இருக்குது. 4 1 is 4 + 3ங்கிறது 7. ஓகே, நமக்கு 700 கிடச்சிச்சு. இங்கே ஆல்ரெடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ 1 2 ஓகேங்களா. அப்போ 7க்கு அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அது நமக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 7 மட்டும் எழுதிட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத போட்டோம்னா நமக்கான சம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மொத்தமாக 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அது உள்ள 5 சப்டிவிஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. சரிங்க, பாருங்கள். நமக்கு ஒரு நார்மலாக டெசிமல் கொடுத்து அதை பர்சன்டேஜாக மாற்றுங்கன்னு கேட்டால் 100ஆல் மல்டிபிள் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து டெசிமல் நம்பர்ஸை கொடுத்து பர்சன்டேஜை கொடுத்து டெசிமலாக மாற்றுன்னு சொன்னாங்கன்னா 100ஆல் நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ எத்தனை டிஜிட் இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், 2 டிஜிட் தள்ளி தள்ளி நம்ம புள்ளி மட்டும் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த துணிச்சுருள் மேலே வந்து நம்ம வாங்கணும் துணிச்சுருள் பர்சன்டேஜாக மாற்றணும்னு சொன்னனால × 100. ஸோ முடிஞ்ச அளவு அடித்து கொடுத்துட்டு மித்தெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 7% கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.